திமுக பின்புலம் தான். என்னுடைய அம்மா வழி, என்னோட அம்மம்மாவா இருக்கட்டும், என்னுடைய தாத்தாவா இருக்கட்டும், பெரியாரியவாதிகள், பெரியாரியம் பேசுறவங்க, கடவுள் மறுப்பாளர்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ள. அதை தவிர்த்துட்டு நாம் தமிழருக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன? அரசியல்ல திமுகவை விட்டு வேற ஒரு அல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருந்தது. எனக்கு முழுமையான வரலாறு அதோட புரிதல் இல்லாட்டி கூட ஒரு டைம்லைனோ இல்லை வந்துட்டு என்ன இவங்கெல்லாம் பண்ணாங்க, திமுகவோட ரோல் என்ன, ஈழ விடுதலை போராட்டத்தில் தலைவர் இறந்து போனதில் இவங்களோட பங்கு என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாட்டி கூட சம்வேர் அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடியும் போது ஓகே, ஒரு போராட்டம் இவ்வளோ ஒரு வீரியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி அந்த போராட்டத்தில் நம்மளால வெல்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு அரசியல் நகர்வு தான். இது மக்கள் போராட்டமா இருந்தாலுமே இது ஒரு பெரிய மாபெரும் அரசியல் நகர்வுங்கும் போது அப்ப அரசியல் ரொம்ப டீப்பா உள்ள வருது. அப்போ அந்த போராட்டத்தில் நம்ம பேசுகிறோம், நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறோம். நான் தொடர்ந்து 6 நாட்கள் இருந்தேன் மரினால. 6 நாட்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டிருக்கேன், குப்பள்ளி இருக்கேன், நான் பேசியிருக்கேன், 20-30 பேரை உட்கார வச்சு நான் பேசியிருக்கேன், எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ அரசியல் பேச தொடங்குறோம். அண்ணனோட ஒரு காணொலி என் கையில் கொடுத்துட்டு சும்மா கேட்டு பாரு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாப்புல. இன்னே கேட்குறேன் ஒரு டாக் எடுத்தோம்னா 3/4 மணி நேரம் இருக்கும். யாரா இவர் எப்படி இவ்வளோ சயின்டிஃபிக்காக பேசுகிறாரு? ஒரு அரசியல் பேசுகிற ஒருத்தரால் அறிவியல் எவ்வளோ தீர்க்கமாக பேச முடியுது, எவ்வளோ ஆழமான ஒரு புரிதல் இருக்குது, இவர் என்ன படிச்சிருப்பாரு, ஹூ இஸ் திஸ் கை? அது கூட சேர்ந்து நம்ம இனத்தினுடைய வரலாறு பேசுகிறாரு. 3 மணி நேரம் அண்ணனை போய் சந்திக்கிறோம் அவரோட வீட்டில், வலசரவாக்கத்தில். போனால் மகளிர் அணியில் சேர்ந்து பயணப்படுன்னு சொல்லி நம்ம அமுதாம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுலேருந்து தொடங்கின பயணம் தான். நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது சட்ட போராட்டம். இது 2020 காலகட்டத்தில் நம்ம இந்த கொரோனா கர்ஃப்யூ அப்போ தான். அது வரைக்கும் களத்தில் சுற்றுவோம். நீர்நிலைகளை மீட்டெடுக்கிறது, கழிவு மேலாண்மை இல்லாத இடங்களில் தூய்மை பண்ணி நீர்நிலைகள் மீட்டெடுக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? எவ்வளவு ஏரி குளங்களை இது வரைக்கும் மீட்டெடுக்கிறோம்? 70 கிட்ட போகும். சட்ட போராட்டத்தின் வழி நம்ம ஒரு விஷயத்தை பாஸ் பண்ண வைக்கலாம், ஸ்டே பண்ண வைக்கலாம், வரவிடாமல் தடுக்க முடியும். இன்னொன்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணம். இது 3ஐயும் சமமாக செய்ய ஆரம்பித்தோம். அந்த திட்டத்தை அந்த பப்ளிக் ஹியரிங்கை நடத்த விட அதுக்கு பல வேலைகள் பார்த்தோம். ஆனால் நான் அடித்து சொல்வேன், நம்மளால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பப்ளிக் ஹியரிங் நடக்காமலே இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே கிடப்பிலே போயிடுச்சு, ஆட்சி மாறிச்சு. அது ரியல் ஹீரோஸ் மாதிரி கிடையாது. ரியல் ஹீரோனா களத்துக்கு போய் நிக்கணும், அங்க எதிர்த்து பேசணுங்கிறத மக்கள் உணர்ந்த கூட்டம் கருணாநிதி பேனா சிலை கருத்து கேட்டு ஒரு டிஎம்கே குண்டாஸ் கூட்டம்னு சொல்லலாம். பெரியார் மேல ஒரு பெரிய மரியாதை வருது. அதே போல அந்த காலகட்டத்தில் இவர் பெண்ணியவாத சிந்தனைகளை பேசியிருக்காரு. இந்த கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மொழி மீதான ஒரு தாக்கம் ஏற்படுது. தமிழ் மொழிக்கு தான் இந்த போராட்டம் நடந்தது, தமிழ் நாட்டுக்கு தான் இந்த போராட்டம் நடந்தது, தமிழ் இனத்துக்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் வரலாறுல நடத்தப்பட்டது அப்படிங்கறத டைல்யூட் பண்ணப்பட்டிருக்குல்ல, அது திராவிடியன்னு சொல்லி டைல்யூட் பண்ணப்பட்டிருக்குல்ல. இந்த டெக்கான் பிளாட்டூல இருக்க அனைத்து மொழி பேசுறவங்களுக்கும் உரிய போராட்டங்கள் தான் இவைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் டைல்யூட் பண்றாங்கல்ல. இது என்னால கோயின்சிடன்ஸா பார்க்க முடியல. பெரியார வழிகாட்டின்னு சொல்லிட்டே வரோம், நான் ஓப்பனாவே பேசுறேன், பெரியார வழிகாட்டின்னு சொல்லிட்டே வரோம். அண்ணன் தாவேகா மாநாட்டுக்கு அப்புறம் பெரியாரை உடைக்கிறாரு. உடைக்கும் போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் வரும்ல. என்னன்னா, இந்த பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய தமிழ் ஆளுமைகளையே ஒரு மாதிரி பதட்டம் வருது. பதட்டம் வரும்பொழுது எல்லாருக்கிட்டையும் புலம்பிட்டு இருந்தேன். அந்த டைம்ல புலம்பிட்டு நின்று அப்புறம் அண்ணனை சந்திக்க போறேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, எப்பவுமே எனக்கு குழப்பம் வரும்பொழுது அண்ணன்கிட்ட போயிட்டு தெளிவு பெறதுக்கு போவேன். இந்த கட்சியில் நிறைய பேருக்கு அது உண்டு. அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்போ போகும்போது அண்ணன் என்கிட்ட கேட்குறாங்க, வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். வேட்பாளர்களை தொடர்ச்சியாக நேர்காணல் எடுத்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் வேட்பாளர் ஆர்கே நகரின் வேட்பாளரான வெண்ணிலா தாய்மானவன். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறீங்க. சுற்றுச்சூழல் பாசறை தொடங்கினதுலேருந்து நீங்கள் அதில் இருக்கிறீங்க, இயங்குறீங்க. உங்கள் படிப்பும் அந்த பின்புலம்ன்றதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஏன்னா யார் வெண்ணிலாங்கிறதெல்லாம் நிறைய ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஏன் உங்கள் படிப்பே சுற்றுச்சூழலில் தானா? அந்த ஆர்வம் எப்படி தொடங்குச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல், இதில் தான் நான் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணது.
அதுக்கப்புறம் ஆய்வு எனக்கு ரொம்பவே வந்து நெருக்கமானது. நான் வந்து என்ன படித்தனோ அந்த வேலைக்கே போகணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வேறு சில வேலைவாய்ப்புகள்லாம் எனக்கு வந்தது முடித்த உடனே. இது என்ன காலகட்டம்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியையும் ஐடி இண்டஸ்ட்ரியும் வந்து நிறையா வேலைனா இதுதான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளோட களம் வந்து மாறிட்டு இருந்த சமயம்தான் அது. அப்போ நிறைய வேறு வேலை வாய்ப்புகள்லாம் வந்தது. அப்போ எனக்கு முடிவாக நான் இருந்தது இந்த உயிர் தொழில்நுட்பவியல் வந்து நான் பள்ளி பருவத்திலிருந்தே நான் இது படிக்கணும். எனக்கு ஜெனட்டிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது படிக்கணும், இந்த மரபியல் சார்ந்த விஷயங்கள் படிக்கணும், மரபணு சார்ந்த விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் உண்டு. ஸோ அதில் எடுத்து படித்தது தான். அதுக்கப்புறம் ஆய்வு கூடங்களில் நுழையணும் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல இடத்துல போயிட்டு ஒரு ஆய்வு கூடத்தில் வந்து நம்மளை பிளேஸ் பண்ணிக்கணும். அது கவர்மெண்ட் சார்ந்த ஆய்வு கூடங்கள் வந்து ரொம்பவே திறம்பட மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே லைக் அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், ஐஐடி மெட்ராஸோட சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்ல தரமாக இருக்கும். அப்போ நான் அங்கே போகணும்னு சொல்லி தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். அது வரைக்குமே ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ் தான் மெயினாக. மெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச்சு, ஜெனட்டிக்ஸ் இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அப்போ ஐஐடியில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கழிவு மேலாண்மை, அதாவது பயோரெமிடியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேகன்சி வந்தது. அந்த வேகன்சி வரும்பொழுது நான் வந்து அதுக்கு அப்ளை பண்ணேன். ஆய்வறிஞர் வேகன்சி தான் அது. அப்போ அதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்பொழுது நான் போயிட்டு எனக்கு கிடச்சிருச்சு. கிடைச்சோன்னே நான் போய் அங்கே ஜாயின் பண்ணுறேன். அப்போ அந்த என்டையர் ஆய்வுக்கூடமுமே வந்து சூழலியல் சார்ந்த, அதாவது கழிவுகளை, வெவ்வேறான கழிவுகளை வந்து என்ன மாதிரி எனர்ஜியாக வந்து ரீகன்வெர்ட் பண்ண முடியும், சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸை தேடி பயணப்படுற ஒரு லேபார்ட்டரி தான் அது. இன்னொன்று ஐஐடி மெட்ராஸ், அது ஒரு பெரிய உளவியல் தாக்கம் என் மேலே ஏற்படுத்தின ஒரு இடம். அது வந்து சென்னை சிட்டியில் அதை வந்து ஆக்சிஜன் பாக்கெட்னு சொல்லுவாங்க, சிட்டியோட நுரையீரல்னு சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், சிஎல்ஆர்ஐயாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்துட்டு சிட்டியோட ஆக்சிஜன் பாக்கெட்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இந்த தீபாவளி காலங்களில் வெடி போடுவாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் ஏக்யூஐ டேட்டா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டேட்டா, அந்த இடத்துல வந்து காற்றின் மாசினை வந்து தர மதிப்பீடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டியில் பாதி இடங்களில் உள்ள மாசினை வந்து அந்த மரங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஏக்யூஐ டேட்டா வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த வனப்பகுதி உள்ளே வந்து உங்களுக்கு மிருகங்கள் நிறையா இருக்கும். அங்கே வந்து எனக்கு 7 ஆண்டு, அந்த 7 ஆண்டு பெரிய தாக்கம். அந்த இயற்கையோடு இருக்கிற அந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, சும்மா சொல்லக்கூடாது. இப்போ கொஞ்சம் அங்கே உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே நிறையா வந்துருச்சு. அந்த உள்ளே நடந்து சுற்றிட்டு இருப்போம், படிப்போம், இது பண்ணுவோம். மோடி வரும்போது ரோடு போட்டாங்க, உள்ள போட்டாங்க. அந்த ஆய்வுக்கூடம் வந்து ஒரு 24 மணி நேரமும் திறந்துருக்கும். நம்ம வந்து எப்போ வேணாலும் போகலாம், வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ வேலை பார்ப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டு விட்டுட்டு அந்த காட்டில் நடந்துட்டு இருப்போம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற அந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உள்ளே சுற்றிட்டு இருப்போம். நிறைய பேசுவோம், சூழலியல் சார்ந்து பேசுவோம். ஒரு புயல் மழை வரும்போதெல்லாம் அந்த மரங்கள் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது, இத்தனை மரம் விழுந்துருச்சு, ஏன் விழுந்துருச்சு, இதெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். எனக்கு ஒரு பழக்கம்லாம் இருந்தது சின்ன பிள்ளைல. இப்படி நடந்து போகும்போது இந்த இலை பறிச்சுட்டே போவேன். இப்போ என் கூட எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாரும் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் தான் அப்படிங்கும்போது, அப்போ முதலாக நான் சேர்ந்த புதுசில் வந்து நான் இந்த மாதிரி இலை பறிச்சுட்டே இப்படி நடந்து பறிச்சுட்டே போகும்போது என்னுடைய ஒரு நண்பர், அவர் ஒரு பிஹாரி பேசிக்காக, அவர் தான் வந்து இலையை ஏன் பறிக்கிற, அது வந்து ஒரு பச்சை மரத்துலேருந்து இலையை பறிச்சிட்ருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டுறாரு. திட்டும் பொழுது அப்போ வந்து சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் பற்றிலாம் பேசுகிறோம். எப்படி வந்து மரங்களுக்கு வந்து இந்த உணர்வு இருக்கும், பச்சை மரத்தை வந்து ஏன் பறிக்கக்கூடாது, இது மாதிரி நிறையா. அது வந்து எங்களோட ஆய்வுக்கும் நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்வியல் ரெண்டுமே ஒத்து போனதாகவே இருக்கும். நிறையா பேசுவோம் அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு பெரும் ஆர்வம் வருது. கழிவு மேலாண்மையில் அந்த ஆய்வினுள் போக 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 எவ்வளோ குழப்படிகள் இருக்குது. எப்படி இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கழிவு மேலாண்மையில் அவங்க எந்த இடத்துலையுமே அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. அரசு சார்ந்த செட்டப்புக்குள்ளேயோ ஒரு கார்ப்பரேட் செட்டப்புக்குள்ளேயோ நம்ம என்ன ஒரு தரமான ஒரு தீர்வினை முன்வைத்து எடுத்துகிட்டு வந்தாலும் வெளியே இருக்க இந்த கார்ப்பரேட் செட்டப்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் ரொம்ப மிகையானதாக இருக்கும். நம்ம என்ன தீர்வுகள் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை அரசு வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து செயல்படுத்த அவங்க விடவும் மாட்டாங்க. அது ஒரு கையாளாத நிலை தான் பேசிக்காக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னடா அது இவ்வளோ தீர்வு இருக்குது, இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை எதையுமே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கும்போது ஒரு கேப் தெரியுது களத்துக்கும். ஆக்சுவலாக நிஜமான களத்தில் வந்து சூழலியலை வந்து பாதுகாக்கிறதும் கழிவு மேலாண்மையை வந்து மேம்படுத்துறதுலையும் இந்த நம்ம ஒரு ஆய்வுக்கூடத்திலேருந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிக்க எதையுமே களத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியலன்னா என்னடா பண்ணுறோங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்படி வந்த ஒரு டிஃபரன்ஸில் தான் இந்த சூழலியல் அரசியலை நோக்கி பார்வை திரும்புது. சூழலியல் அரசியல், இவ்வளோ நேரம் பேசினது அறிவியல்.
சூழலியல் அரசியல் நோக்கி பார்வை திரும்பும்பொழுது நம்ம மரபு சார்ந்த சூழலியல்ங்கிறது வேற மொழியில இருக்கு, வேற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதை இங்க இனாக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வேற மாதிரியான விஷயம். அதெல்லாம் வந்து நீங்க அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு உங்க படிப்பு இதை நோக்கி நீங்க அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்க. படிச்சுட்டு இதே துறையில தான் வேலை செய்யணும்னு ரொம்ப அது எனக்குள்ள இருந்தது, உறுதியாவே இருந்தீங்க அப்பல இருந்து. அதனாலதான் அது வழியா இந்த கழிவு மேலாண்மை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே தான் டோட்டலாவே இந்த என்விரான்மெண்டல் ஆங்கிள் என்னெல்லாம் வந்து தீர்வு எட்டாத சிக்கல்கள்ங்கிறது இங்க தமிழ்நாட்டுல முதன்மை. ஏன்னா நம்ம ப்ரொபோசல் எழுதுவோம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொபோசல் எழுதும் பொழுது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் நம்ம ப்ராஜெக்டாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல் மிகுந்ததாக இருக்கும், அதுக்கு தீர்வு நம்ம கையில் இருக்கும், வை நாட் அப்படின்னு தோணும். இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு உங்கள் பார்வை இன்னும் விரிவடைஞ்சிருக்கலாம், இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. படிக்கிற காலத்திலேயே நீங்கள் படிக்கும் போது இப்போ சொன்னீங்க இலைய பறிக்கிறது எப்படி தவறுன்னு ஒருத்தர் நமக்கு சொல்றாரு, அது ஒரு உரையாடலா மாறுது, நமக்கு ஒரு புரிதல் வருதுன்றதுதான். அந்த மாதிரி அந்த காலத்துல நீங்க பார்த்த சிக்கல்கள், சூழலியல் சிக்கல்கள், உங்க படிப்பு, அந்த வேலை, அது சார்ந்து இங்க இருக்கிற சிக்கல்கள் நீங்க பார்த்ததா எதெல்லாம் சொல்லுவீங்க? நான் மெயினா வந்து இந்த ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்கள் நிறைய பார்த்தேன். அதாவது நீர் மேலாண்மையில வந்து இப்ப நம்ம குடிநீர்னு நம்ம கையில கொடுக்கப்படுதுல ஒரு குடிநீர், அது என்ன, ஏன் வந்து நம்ம வந்து இயற்கையில இருக்க நீரை, மழை நீரை சேகரிச்சு அந்த மழை நீரை நம்ம வந்து அப்படியே குடிக்க மாட்டேங்கிறோம், ஏன் வந்து பைப்பில் திறந்து வர்ற தண்ணியை நம்ம அப்படியே எடுக்க மாட்டேங்கிறோம், இந்த ஒரு தொடர்பற்ற நிலை வந்து பார்க்க முடிஞ்சது. நம்ம குடிக்கிற நீரில் இப்போ நம்ம குடிக்கிறோம்ல, மினரல் வாட்டராக இருக்கட்டும், ஆர்ஓ வாட்டராக இருக்கட்டும், மெட்ரோவில் இவங்க கொடுக்குற தண்ணியாக இருக்கட்டும், அதாவது பல அடுக்குகளில் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து ஊட்டச்சத்து மிகுந்தது கிடையாது. அப்போ உணவு, அதாவது செறிவூட்டப்பட்ட உணவு, மரபணு மாற்றப்பட்ட உணவு, இந்த மாதிரி நீர், இந்த 3 விஷயமும் நம்மளை எப்படி வந்து வாழ்க்கை முழுமையும் நோயாளிகளாக மாற்றுது. ஒரு சர்க்கரை நோயாக இருக்கட்டும், ஒரு கொழுப்பு கொலஸ்ட்ரால் சார்ந்ததாக இருக்கட்டும், தைராய்டாக இருக்கட்டும், ஹார்மோனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், இதோட இம்பேலன்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கும்போது அப்போ உலக என்விரான்மெண்டலிசம், சூழலியல் சார்ந்த என்விரான்மெண்டலிசம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களே, நம்மளோட மென்டார்ஸ்ன்னு சொல்லி இருந்தவங்கலாம் என்ன இதை பற்றி சொல்கிறாங்க, என்ன இதை பற்றி பேசுகிறாங்கன்னு நிறைய படிக்க அது ரொம்ப தெளிவாக புரியுது. அதே போல் வந்து ஃபியூவல், எனர்ஜி, ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணி அனைத்திற்கும் பயன்படுத்துகிற எனர்ஜி, ஏன் வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு நம்ம ஃபாசில் ஃபியூவலே டிபெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அது எந்த அழிவினை நோக்கி கொண்டு போய் நம்ம மண்ணை விட்டுரும், நமக்கு நம்மளுடைய வருங்கால ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து எதுவுமே மிச்சம் மீதி இருக்காது. இந்த புரிதல் எல்லாமே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதெல்லாம் சிக்கல், இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கு, தீர்வு நம்ம எடுத்துட்டு வந்தாலுமே நம்மளால இதை இனாக்ட் பண்ண முடியாது. மெயினா இந்த உணவு சார்ந்த முறைகள், இந்த வேஸ்ட் டு எனர்ஜி, இந்த 2 விஷயத்துல நான் பார்த்தேன். நீர் மேலாண்மையில பார்த்தேன். ஏன்னா எப்பவுமே அப்போ நான் சென்னைக்கு வந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து தண்ணி இல்லாத ஒரு சென்னையையும் பார்த்துருக்கேன். தண்ணி இல்லாமல் இருக்கும், மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் மிகைப்படுத்த மழை பெய்யும், வெள்ளம் வந்து நம்ம நிறைய பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். நீர் மேலாண்மைன்னு ஒரு திட்டமே இல்லை இங்க. ஒரு மெட்ரோ, ஒரு சிட்டி, இவ்வளோ ஒரு நகர்ப்புற பகுதி நினைச்சா ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை நல்லாவே பண்ண முடியும். நீர் மேலாண்மை ஏன் பண்ண முடியலங்கிறதுக்கு ஒரு பெரும் தடங்களா கழிவு மேலாண்மை இருக்குதுங்கிறத உணர முடிஞ்சது. இது எல்லாமே கண்ணு முன்னாடி ரொம்ப அப்பட்டமா நம்மளால உணர முடியும். படிக்கிற காலத்துல இந்த வேலை செய்ய தொடங்குற காலத்துல அதுதான் அப்படியே அந்த படிப்பு, அந்த வேலை, அதில் உங்களுக்கு வந்த புரிதல் உங்களை அரசியலுக்குள்ளே நகர்த்துதா? ஆமாம், அரசியலுக்குள்ளே நகர்த்தினது என்ன அப்படின்னா, நான் வந்து மலையக தமிழ் உங்களுக்கு தெரியும், டிவைடடாக இருப்பாங்க. நம்ம விடுதலை போராட்ட வரலாறு, நம்ம இயக்கத்துக்கு ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து கூட இருக்கும் மலையக தமிழ். அதுல எங்க குடும்பம் அந்த மாதிரி கிடையாது. தலைவர் மீது மிகுந்த பற்றுள்ள குடும்பம். அரசியல்ல திமுகவை விட்டு வேற ஒரு அல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருந்தது. எனக்கு முழுமையான வரலாறு, அதோட புரிதல் இல்லாட்டி கூட ஒரு டைம் லைனோ இல்லை வந்துட்டு என்ன இவங்கெல்லாம் பண்ணாங்க, திமுகவோட ரோல் என்ன, ஈழ விடுதலை போராட்டத்தில் தலைவர் இறந்து போனதில் இவங்களோட பங்கு என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாட்டி கூட சம்வேர் என்னுடைய தாத்தாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, இந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு வாதமாக முன்வைக்கும் பொழுது அது ரொம்பவே வந்து தீர்க்கமான ஒரு வாதமாக தான் இருந்துட்டு இருந்தது. அப்போ நம்ம வந்து ஒரு அல்டர்னேட்டிவ், திமுக மேலே பற்றுங்கிறது ஒன்றுமே கிடையாது, எப்பவுமே இருந்தது இல்லை. குடும்பத்தில் எல்லாரும் வந்து திமுகவில் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருக்கும். அப்போ அந்த பார்வையிலே தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த பார்வையிலே இருந்துட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியில இருந்தே
ஒரு சூழலியல் சார்ந்த, நான் சொன்னேன்ல சூழலியல் சார்ந்து அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கா, அது இப்போ நான் குறிப்பிடணும். அதுக்கு முன்னாடியே பூவுலகு பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். பூவுலகு வந்து நிறைய பூவுலகின் நண்பர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அவங்க காலகட்டம் இது வந்து 2013 14 அந்த காலகட்டம். அப்போ வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க எப்படி சூழலியல் சார்ந்த அரசியல், அப்புறம் வந்து இங்கே உள்ள அந்த சட்ட ரீதியாக எப்படி வந்து ஒரு சூழலியல் சார்ந்த சிக்கலை அணுகலாம், இந்த மாதிரி செய்திகள்லாம் அவங்க பதிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கும் பொழுது இந்த A1 A2 மில்க் இந்த கான்செப்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம். நம்மளோட மரபு சார்ந்த உணவு, இப்போ நான் முறையே சொன்னேன், எனக்கு அதில் எப்போவுமே அந்த தீர்க்கமான அந்த நாலேஜ் உண்டு. நம்மளுடைய மரபு வழி உணவுகளை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறது. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடியும் போது ஓகே, ஒரு போராட்டம் வந்து இவ்வளோ ஒரு வீரியத்தை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்தி அந்த போராட்டத்தில் நம்மளால் வெல்ல முடிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் திரண்டு பண்ணி நம்மளால் வெல்ல முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு அரசியல் நகர்வு தான். இது மக்கள் போராட்டமாக இருந்தாலுமே இது ஒரு பெரிய மாபெரும் அரசியல் நகர்வுங்கும் போது அப்போ அரசியல் ரொம்ப டீப்பாக உள்ள வருது. அப்போ அந்த போராட்டத்தில் நம்ம பேசுகிறோம், நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறோம். நான் வந்து தொடர்ந்து 6 நாட்கள் இருந்தேன் மரினால. 6 நாட்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டிருக்கேன், குப்பள்ளி இருக்கேன், நான் பேசியிருக்கேன், 20-30 பேரை உட்கார வச்சு நான் பேசியிருக்கேன், எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அப்போ வந்து அரசியல் பேச தொடங்குகிறோம். இந்த அரசியல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த அரசியல் நம்மளால் மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ வெளியே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மூளை ஒரு மாதிரி லைட்டு போட்ட மாதிரி ஆயிரும்ல, ஏதாவது பண்ணுண்டாங்கிற மாதிரி அறப்போர் இயக்கத்தோட 2-3 கலந்தாய்வுலலாம் போய் உட்காடுறேன். அப்போ அங்கே அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கே, ஒரு சண்டை செய்யணும்னா முழுமையாக சண்டை செய்யணும்ல, ரெஸ்ட்ரிக்ஷனோட எப்படி சண்டை செய்ய முடியும் அப்படி தோணுது. அப்புறம் மக்கள் பாதை அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே டீமாக பிரிஞ்சிருக்காங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். சுற்றிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய இணையர் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, அண்ணனோட ஒரு காணொலி என் கையில் கொடுத்துட்டு சும்மா கேட்டு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாப்புல. என்னோட இணையருக்கு வந்து ஈழப்போராட்ட வரலாறு வந்து ரொம்ப நல்லா தெரியும், ரொம்பவே டீட்டெயில்டாக தெரியும். டீட்டெயில்டாக ஒவ்வொரு மாவீரர்கள் பற்றிய வரலாறாக இருக்கட்டும், தலைவர் பற்றிய, தலைவர் இறந்தப்போ அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பண்ணியிருந்தார். அது எப்படி இருக்கும்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா அழுதுருவோம். அதுக்கப்புறம் அவர் அதை இப்போ டெலீட் பண்ணிட்டாரு. என்னென்னா என்னாலே அதை பார்க்க முடியல, பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் ரொம்ப அதுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு உள்ள ஒரு ஆள். அப்போ இவரோட இதை கேளுன்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் வந்து என்னோட லேபுக்கு ஆய்வுக்கூடத்துக்கு போகும்போது கோட் போட்டுட்டு பாக்கெட்டில் யூஸ்வலாக நான் பாட்டு கேட்குற பழக்கம் உண்டு. ஸோ போட்டுட்டு காதில் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தொடங்கினது தான். இல்லை கேட்குறேன் ஒரு டாக் எடுத்தோம்னா 3/4 மணி நேரம் இருக்கும். யாரா இவர் எப்படி இவ்வளோ சயின்டிஃபிக்காக பேசுகிறாரு? ஒரு அரசியல் பேசுகிற ஒருத்தரால் அறிவியல் எவ்வளோ தீர்க்கமாக பேச முடியுது, எவ்வளோ ஆழமான ஒரு புரிதல் இருக்குது. இவர் என்ன படிச்சிருப்பாரு? ஹூ இஸ் திஸ் கை? அது கூட சேர்ந்து நம்ம இனத்தினுடைய வரலாறை பேசுகிறாரு. தலைவரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு உள்வாங்கி ஒருத்தரால் இது பண்ண முடியுமா, கொண்டு வந்து கடத்த முடியுமா? அப்போ இந்த ஜெனீவாவுக்கு போனது அதெல்லாம் நான் நோண்டி பார்க்குறேன். அவர் போய் ரோட்டில் நின்று கத்திக்கிட்டே கிடந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அப்போ இப்படி ஒரு உணர்வாளர், அவரோட பாதை இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சொல்லப்போனால் நான் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்தாலே எனக்கு அந்த காலகட்டத்தில் ரேச்சல் கார்சன் தெரிஞ்சிருந்தது. ஆனால் எனக்கு நம்மாழ்வாரை தெரியாது. கேட்க ஆரம்பிக்கிறேன், நம்மாழ்வாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரி, நம்மாழ்வாருங்கிற 2016 ஆமாம் நம்மாழ்வாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நம்மாழ்வாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச உடனே போயிட்டு சரி புத்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சா அவ்வளோதான் மண்டகொள்ளர் ஆயிடுச்சு. ரைட்டு, இதாண்டா இடம், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேஸ்புக்கில் எடுத்துகிட்டு நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுதோ அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறது, அதில் என்னோட கருத்தெல்லாம் தெரியப்படுத்துறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய சித்தப்பா அவர்கள் அவங்க வந்து அண்ணனுடைய நண்பர் இருக்காங்க, இப்போ இல்லை, அவங்க அன்வர் பை கயா அண்ணான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாத்தியார் என்னுடைய சித்தப்பா. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் அவரும் அன்வர் பேக் ஐயாவும் சீமானவர்களும் வந்து நெருங்கிய நண்பர்கள், பள்ளிப்பருவ தோழர்கள், உனக்கு பார்க்குமான கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு போகிறோம். ஒரு நாள் பார்க்கும்போது 3 மணி நேரம் அண்ணனை போய் சந்திக்கிறோம் அவரோட வீட்டில் வலசரவாக்கத்தில். இப்போ அண்ணன் பேசிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே முடிச்சுட்டு 2016 எலெக்ஷன் முடிந்த காலகட்டம் அவர் வந்து கையெழுத்து போட்டு எனக்கு அந்த நம்மளோட செயற்பாட்டு வரைவை வந்து கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்துட்டு எண் கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு எண்ணை கொடுத்துட்டு வந்துட்டேன். 1 வாரம் கழித்து ஆய்வுக்கூடத்தில் இருக்கும்போது ஒரு அழைப்பு வருது.
எடுத்தா வெண்ணிலா நான் அண்ணன் பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்லுங்க அண்ணன் அப்படின்னா, அலுவலகத்துக்கு நாளைக்கு வரியாப்பா பேசுவோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அலுவலகத்துக்கு போனேன். போனால் மகளிர் அணியில் சேர்ந்து பயணப்படுன்னு சொல்லி நம்ம அமுதாம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுலேருந்து தொடங்கின பயணம் தான். அதுக்கப்புறம் வந்து மகளிர் அணியில் கொஞ்ச நாள் பயணப்பட்டுட்டு சரி சூழலியல் சார்ந்து ஏதாவது பண்ணணும், இந்த மண்டை இது பண்ணிட்டு இருக்கோமா, அப்போ வந்து இந்த விதைகள் ஒரு கொடி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு தட் ஆர்வக்கோளாறு மூட எனக்கு எப்போவுமே உண்டு. நான் போயிட்டு அண்ணன்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வனம் உருவாக்கணும், நம்ம வந்து இந்த மரபு விதைகள்லாம் மீட்டெடுத்துட்டு அதை கொண்டு நம்ம வந்து நர்சரி வனங்கள் இதெல்லாம் நம்ம வந்து உருவாக்கணும், விதைகள் ஒரு கொடி வனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணலாமா, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆளுங்க, நம்ம சும்மா ஒரு இது மாதிரி போடுறோம், அறிவிக்கை மாதிரி போடுறோம், பார்த்தா அவ்வளோ ஆளுங்க இருக்காங்க இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக. பார்த்து அதில் நிறைய பேர் சூழலியல் அறிவோட ரொம்ப தீர்க்கமான ஒரு நாலேஜோட கிரவுண்டடாக எல்லோரும் இருக்காங்க. அப்போ ஒரு அமைப்பு ஒரு எல்லாருமே சேர்றோம். அதில் ஒரு 400 மெம்பர்ஸ் மாதிரி நாங்கள் சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே தான் இந்த ஐடியா வருது, ஏன் வந்து நிறைய பாசறைகள் நம்ம இதில் இருக்குல்ல, ஏன் வந்து ஒரு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று இருக்கக்கூடாது. அப்போ அண்ணன்ட்ட கேட்கும்போது அண்ணன் வந்து தொடங்குவோம் பாசறையாவே, நம்ம சுற்றுச்சூழல் அணி மாதிரி கேட்குறோம், அவர் பாசறையா அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாரு. இது வந்து 2019 செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல வந்து நம்ம கேட்குறோம். ஆமா, அந்த மாவீரர் நாள்ல வந்துட்டு மரக்கண்ணு 2 மாவீரர்கள் பெயர்ல வந்து மரக்கண்ணு, அதுக்கு முன்னாடியே இந்த செயல்பாடுகள் அதுவும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா. இந்த இடத்துல 2016ல நீங்க நம்மாழ்வாரை தெரிஞ்சுக்கிறீங்க அண்ணா வழியா. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவுல நம்மாழ்வார் படம் வச்சு சூழல் பத்தி அவ்வளவு பேசியிருக்கோம். அதுக்கு 3 ஆண்டுக்கு முன்னாடி ஐயா இறந்தே போயிட்டாங்க. அதுக்கு 2 ஆண்டு முன்னாடி ஐயா நம்ம மேடைகள்ல ஏறுறாங்க. அப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் தொடக்க காலத்துல இருந்து நாம் தமிழர் கட்சி இந்த சூழலியலை தனியா ஒரு பாசறையோ பேரோ வச்சு செய்யலனா அதை சார்ந்து இயங்கிட்டே ரொம்ப அது ரொம்ப வியப்பானது. அதனாலதான் நான் சொல்றேன்ல, அந்த 400 பேரெல்லாம் நாங்க ஒரு 2-3 மாசத்துல வஜ்ரவேலு, இன்னைக்கு பாசறையோட இணை செயலாளர் வருண், கடன்னு அந்த டீம் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் பண்ணி பார்த்தா எல்லாரும் பண்றோம்னு சொல்லி பனை விதை நடுவோம், மரம் நடுவோம், நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க பாசறையை தொடங்கி இல்லையா. அதுல முக்கியமான பணிகள் நீங்க செஞ்சது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் சுற்றுச்சூழல் பாசறை, குருதிக்கொடை பாசறை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது, மக்கள் அறிந்தது. பொதுமக்களுக்கே வந்து நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சது அப்படின்னா தெரிகிற செயல்பாடுகள்ல இதெல்லாம் சொல்லலாம். அப்படி நீங்க சுற்றுச்சூழல் பாசறை சார்ந்து செய்த ஒரு இதுதான் ஒரு 4-5 முக்கியமான பணிகள் நாங்க செய்தது அப்படின்னா எதெல்லாம்? நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது சட்ட போராட்டம். இது 2020 காலகட்டத்தில் நம்ம இந்த கொரோனா கர்ஃப்யூ அப்போ தான், அது வரைக்கும் களத்தில் சுற்றுவோம். நீர்நிலைகளை வந்து மீட்டெடுக்கிறது, கழிவு மேலாண்மை இல்லாத இடங்கள்ல வந்து தூய்மை பண்ணி நீர்நிலைகள் மீட்டெடுக்கிறதுன்னு சொல்றீங்களா? எவ்வளவு ஏரி குளங்களை இது வரைக்கும் மீட்டெடுத்திருக்கோம்? நம்ம வந்து அது ஒரு 70 கிட்ட போகும். அதாவது கன்னியாகுமரியில மட்டும் 50 சொச்சம், 56 கிட்ட, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். சீலன் அவனோட பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணணும். தம்பி சீலன் சுற்றுச்சூழல் பாசறையினுடைய கன்னியாகுமரியோட 19ல சுற்றுச்சூழல் பாசறை இல்ல, அதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நாங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் விங், தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பாசறை, அது அப்ப எம்ப்ளாயிஸ் விங்னு தொடங்கினது. அதை தொடங்கும் போது எங்க கூட சீலன் இருந்தார். அந்த தொடக்க கூட்டத்துல சீலன் எங்க கூட என் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டாரு. எனக்கு இன்னும் ஞாபகம். சீலன் வந்து இப்ப கன்னியாகுமரி பத்மநாபபுரத்துடைய வேட்பாளர். இப்ப எல்லாருக்கும் தெரியும், நம்ம என்ன சொல்றது, 2026 தேர்தலில் களம் காண்றாரு. அவர் வந்து எப்படின்னா ஒரு 10 பேரை கூட்டிட்டு போவார். 10 பேரை கூட்டிட்டு போய் ஒரு நீர்நிலை முழுமையா மீட்டு எடுத்துட்டு வந்தார். சும்மா கட்டு சோறு கட்டிட்டு போவாங்க, போய் மீட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. வாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 70க்கும் மேற்பட்ட 70 ஒரு அப்ராக்சிமேஷன் நீர்நிலைகள். ஆமா, நீர்நிலைகள் மட்டும். வேற என்னலாம் பண்ணுவீங்க? அதை தாண்டி வந்து இதுதான் கிரீன் கவர், அதாவது மரங்கள் நடுறது. நம்ம வந்து இந்த மரபு சார்ந்த மரங்கள் வந்து நிறைய நட்டிருக்கோம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதே போல லட்சங்கள்ல வந்து பனை விதை நட்டிருக்கோம். பனை விதை எப்படின்னா நம்ம ஒரு திருவிழாவே பண்ணுவோம் எப்பவுமே. அந்த பனை விதைகள், பனை திருவிழான்னு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள இத்தனை லட்சம் பனை விதைகளை வந்து நம்ம நடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க செய்வோம். ஏதாவது ஒரு இடத்துல 18லயே இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு. நானே அதுல பண்ணிருக்கோம். 2017 தான் டீம் ஃபார்ம் ஆயிட்டு இருந்த அந்த டைம். அதுக்கப்புறமே களத்துக்கு வந்தாச்சு. 2017 டுவர்ட்ஸ் த எண்டே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ற வேலைகள்லாம். அண்ணனை தலைநகரம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அண்ணன் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல அவரை தொடங்கி வைக்க சொல்லிட்டு தமிழ்நாடு முழுமைக்குமே பண்ணுவோம். நம்ம ரொம்ப இதா பண்ணது
வந்து ஒரு பனை சந்தைன்னு சொல்லி ஒன்று பண்ணோம். அது வந்து எப்படின்னா பனை சார்ந்த பொருளாதாரம் பனை சார்ந்த பொருளாதார வாழ்வியலுக்குள்ள இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு நாள் 2 நாள் சந்தை மாதிரி போட்டு ஸ்டால்ஸ், நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்டால்ஸும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்துட்டோம். ஒத்த பைசா வாங்கலதுக்கு அவங்க வந்து அவங்களோட பொருட்களை வந்து வித்துட்டு போயிடலாம். இதில் வந்து டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப இந்த ஆர்கானிக் திங்ஸ்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மக்களை டார்கெட் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வலுவாக பண்ணி அது நீங்கள் சென்னையில் தான் அண்ணன் தொடங்கி வச்சாங்க, பண்ணோம். அது வந்து நம்மளுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்த ஒரு நிகழ்வு. ஸோ இப்படி களத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மற்றபடி நம்ம வந்து சூழலியலை சீர்குலைக்கிற செயல் திட்டங்கள் வரும்பொழுது மக்கள் வந்து அங்கங்கே போராடிட்டு இருப்பாங்க. அது நம்ம கட்சி தொடர்ந்து மக்களோட வந்து களத்தில் நின்றுட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த சிக்கலை வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலே சில விஷயங்களுக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாருமே அதுக்குள்ளே வெஞ்சர் பண்ணது கிடையாது. இப்போ 2020 இந்த கொரோனா காலகட்டம் வரும்பொழுது நம்ம வந்து கர்ஃப்யூவில் இருக்கோம். கர்ஃப்யூவில் வரும்பொழுது தான் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் அருகில் வந்து இந்த சன் ஃபார்மசியூட்டிக்கல்ங்கிற ஒரு மருந்து ஆலை, அவங்களுடைய ஆலை விரிவாக்க திட்டத்தை வந்து செயல்படுத்த ட்ரை பண்ணுறாங்க சரணாலயத்தோட பஃபர் ஜோனுக்குள்ளே. அப்போ நம்ம ஏன் வந்து இதுக்கு வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. நம்மளில் சுற்றுச்சூழல் பாசறையில் ஒரு வழக்கறிஞர் இருக்கார், தம்பி விக்னேஷ்னு சொல்லி, அவன் இப்போ படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் தான் வந்து அந்த வழக்கை படிக்கிறான். அந்த என்விரான்மெண்டல் ஆக்டாக இருக்கட்டும், எங்கே வந்து அந்த விதிமீறல் நடந்திருக்கு. இன்னொரு தம்பி சரவணன் சொல்லி, அவன் இப்போ பிரிட்டனில் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வழக்கினுடைய இதுக்குள்ளே போகிறாங்க. போய் இதுக்கு ஒரு கேஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். கேஸை ரெடி பண்ணி வக்கீல் வந்து இப்போ திமுகவில் இருக்க ராஜீவ்காந்தி அப்போ நம்மளோட இருந்தார். அவர் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லி நடத்தினார். அந்த வழக்கு நம்ம ஜெயிச்சோம். நான் தான் பெட்டிஷனர் அந்த வழக்கில். அப்போ வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த டீம் ஒரு வழக்கறிஞர், என்விரான்மெண்டல் ஆக்ட், வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், இது பற்றின இது எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விதிமீறல்கள் நடக்குது, இதுக்கான ஒரு ஆய்வுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு நல்ல பெட்டிஷனர், அதாவது விலை வாங்க முடியாத ஒரு பெட்டிஷனர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு வழக்கு போட்டு நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ சூழலியலை சீர்குலைக்கும் திட்டங்கள் வரும்போது 3 வழியில் நம்மளால் போராட முடியும். ஒன்று மக்கள் போராட்டம், மக்கள் கூட நிற்கிறது. இன்னொன்று சட்ட போராட்டம். சட்ட போராட்டத்தின் வழி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ண வைக்கலாம், ஸ்டே பண்ண வைக்கலாம், வரவிடாமல் தடுக்க முடியும். இன்னொன்று ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய பயணம். இது 3ஐயும் சமமாக செய்ய ஆரம்பித்தோம். எங்கெல்லாம் மக்கள் போராடுறானோ அந்த இடத்துல சட்ட போராட்டம் பண்ணணும்னா நம்ம உள்ளே போவோம், நம்ம பெட்டிஷனராக போவோம். இப்போ அதானி துறைமுக விரிவாக்க திட்டம்லாம் ஸ்டேல இருக்குது. இன்னைக்கு கூட அண்ணன் மேடையில் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா பப்ளிக் ஹியரிங்கே வரவிடாமல் பண்ணோம். ஒரு சூழலியல் சீர்கேட்டினை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு இடத்துக்கு வரப்போகுது. சீர்கேடுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு செயல் திட்டம் வரப்போகுதுன்னா அதுக்கு வந்து பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று நடத்தணும். ஏன்னா அங்கே இருக்க குடியிருப்பு பகுதிகள் இவங்கெல்லாம் அப்புறப்படுத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், வாழ்வாதார பாதிப்பு வருமா, மாசு அளவுனால அவங்களுக்கு பாதிப்பு வருமா, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவாங்க. அப்போ பப்ளிக் ஹியரிங் வந்து நடத்துவாங்க. பப்ளிக் ஹியரிங்கில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எதிர்ப்பு வருதோ, கருணாநிதி பப்ளிக் ஹியரிங், பேனாசிலை பப்ளிக் ஹியரிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங்கோட பேட்டர்ன் இதுதான். அங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு என்ன, ஏன் இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்கங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு அது போகணும். ஆனால் இங்கே உள்ள இது எப்படின்னா, அதெல்லாம் நடத்துவாங்க. நடத்திட்டு நிறைய பேர் எதிர்த்தா கூட யாரும் எதிர்க்கல, நல்லா போயிடுச்சு சுமூகமா அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை செயல்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த திட்டத்தை அந்த பப்ளிக் ஹியரிங்கை நடத்த விட அதுக்கு பல வேலைகள் பார்த்தோம். நான் அடித்து சொல்வேன், மற்றவங்க ஒத்துக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது, மற்ற சூழலியல் அமைப்புகள் ஒத்துக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் அடித்து சொல்வேன், நம்மளால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த பப்ளிக் ஹியரிங் நடக்காமலே இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே கிடப்பிலே போயிடுச்சு, ஆட்சி மாறிச்சு, அப்படியே கிடப்பிலே தான் அது இருக்குது. ஆனால் எப்போ வேணாலும் அது திரும்பி வரும். இந்த பப்ளிக் ஹியரிங்ஸை உடைக்கிறதுல நம்ம கில்லி எல்லா இடத்துலையும் ராம்நாட்டில் பண்ணியிருக்கோம், நிறைய இடங்களில் பண்ணியிருக்கோம். கன்னியாகுமரியில் மரிய ஜெனிஃபர் இருக்காங்கள்ல, அவங்க ஐஆர்இஎல் திட்டத்தை எதிர்த்து அவங்க ஒரு பப்ளிக் ஹியரிங்கை வரவிடாமல் பண்ணாங்க. அதுக்கு பேப்பர் ஒர்க்லாம் நம்ம இங்கே பின்னாடிலேருந்து பண்ணி கொடுத்தோம். இன்னொன்று கருணாநிதி பேனாசிலை, என்னோட பர்சனல் ஃபேவரட் கருணாநிதி பேனாசிலை. ஆக்சுவலாக அதுதான் நம்ம போன ஃபஸ்ட்டு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம். ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் எப்படி இருக்கும் பெருசாக எல்லாருக்குமே தெரியாது. ஆன் தியரி தெரியும், சரி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. நிறைய பேருக்கு பப்ளிக் ஹியரிங்னு ஒன்று நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா படித்த மக்கள் 95 விழுக்காடு பேர் இந்த மாதிரி செய்திகள்ல கவனமே செலுத்துறது இல்லை. அதனால பக்கத்திலேயே நடந்தா கூட தெரியாது. ரொம்ப எளிமையா சொல்றேன், ஒவ்வொரு ஆண்டும் 4 முறை நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த ஊராட்சி மன்றங்கள்ல மக்கள் கருத்து கேட்பு நடக்கும் இல்லையா?
அது என்ன கிராம சபைன்னு சொல்லுவாங்க. அதே கருத்து கேட்பு தான். மக்கள் வந்து அங்க சொல்லணும், அங்க முடிவுகள் எடுக்கப்படும், நீங்க சொல்ற கருத்துக்கு வேல்யூ இருக்கு. ஆனா அங்க போகவே மாட்டாங்க. யாரு போவாங்க அப்படின்னா அங்க அரசியல்ல இருக்கிற லோக்கல் கவுன்சிலரு, அவங்களோட எடுபிடிகள், இவங்க மட்டும் போய் உட்கார்றது, அவங்க நினைக்கிறத அங்க செய்யறது, கையெழுத்து போடுறது, எதிர்த்து கேட்கிறவனை மிரட்டுறது. ஏன்னா அங்க போறதே ஒருத்தன் 2 பேர் தான் எதிர்த்து கேட்கறது. அவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கும். பெரும்பாலும் எதிர்த்து கேட்கிறவன் எப்படி இருந்திருக்காங்கன்னா, இவங்க திமுகனா அவங்க அதிமுக காரங்க, உனக்கு ஏன் கான்ட்ராக்ட் போகுது எனக்கு வரலங்கிறது அந்த சண்டை. அதனால என்ன ஆகும், அவனுக்கும் ஏதாவது ஒரு காசை கொடுத்து அதை அமைக்கிடுவாங்க, அதோட போயிடும். அதையும் தாண்டி எதிர்த்து கேட்கறவன 2 பேருமே சேர்ந்து நசிக்கிடுவாங்க. இதுதான் இங்க நடந்திருக்கு. இதை தாண்டி கருத்து கேட்புனா அரசியல் கட்சி தலைவரே போவாரு அங்க போய் சும்மா இந்த அட்டக்கத்திகள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கல்ல, அதாவது ரியல் ஹீரோஸ் மாதிரி கிடையாது. ரியல் ஹீரோனா களத்துக்கு போய் நிக்கணும், அங்க எதிர்த்து பேசணுங்கிறத மக்கள் உணர்ந்த கூட்டம் கருணாநிதி பேனா சிலை கருத்து கேட்பு. அதனால கருத்து கேட்புன்னு ஒண்ணு இருக்கிறதையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அந்த கூட்டம் தான். தெரியல, அது ஆக்சுவலா கருத்து கேட்புங்கிறத விட ஒரு டிஎம்கே குண்டாஸ் கூட்டம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1500 பேர் பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்குனாங்க. அதாவது அந்த திட்டம் வரணும் ஃபார் அப்படின்னு பேசணும்னு சொல்லி அதில் பாதி மக்கள் அந்த பகுதி சார்ந்த மக்களே கிடையாது, வெளியேருந்து கொண்டு வந்தாங்க. அங்கே போய் உட்காந்து அண்ணன் மேடையேறினார். அது வந்து நம்ம போன முதல் கருத்து கேட்பு கூட்டம். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் வரவிடலை. அப்படியே ஏதாவது இனாக்ட் பண்ணா கூட வழக்கு போட்டிருக்கோம். அதுலேயும் நான் தான் பெட்டிஷனர். ஒரு வழக்கு போட்டு அதுலேயும் என்ஜிடி வேற ஒரு இடத்துல கூட அண்ணன் கருத்து கேட்புல கலந்துருக்கிறார். எக்மோர் எழும்பூரில் வந்துட்டு அனல் மின் நிலையத்தோட புதிய ஒரு 3வது பிளான்ட்டை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு ப்ரொபோசல், அதுக்கு சார்ந்த ஒரு பெரிய இடம். அது ரொம்ப சின்ன இடத்துல உள்ள போறாங்க. ஆமா, சரி, இப்படி வரீங்க. இந்த போராட்ட களங்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. இது வழியா சில இடங்கள்ல நம்ம சாதிச்சும் இருக்கிறோம், அது மக்களுக்கும் தெரியாது. அதனாலதான் இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி சூழலியல் சார்ந்து நல்ல தெளிவா பயணிக்கிறாங்க. ஒரு முக்கியமான சாதனையை விட்டுட்டேன். எல்லா அரசியல் கட்சியும் ஒரு சுற்றுச்சூழல் ஆரம்பிச்சிருக்காங்க, தெரியும். 75 ஆண்டுகள்ல இல்லாத இப்ப தொடங்கி கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது தான் சுற்றுச்சூழல். நீங்க கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்த மாட்டீங்களா? இல்ல, அதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல்வாதி அவரு, அங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது இல்லையா? இல்ல, நீங்க சொன்னீங்க உங்க பின்புலமும் அதான். பெரியாரு, அண்ணா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கருணாநிதி. உங்களது கருணாநிதியில இருந்து வைகோக்கு போயிருக்கு. இங்க வைகோ கூட போகாம கருணாநிதி கிட்டே இருந்த ஒரு குடும்பம். இப்படி இருந்த நீங்க உங்க காரணத்தை சொல்லுங்க. அதுல இருந்து பிரேக் பண்ணி ஒரு தமிழ் தேசியம், திராவிடத்தை எதிர்க்கும் ஒரு தமிழ் தேசியம், இது எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? தமிழ் தேசிய அரசியல், திராவிடத்திலேருந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வர்றேன்னு உணர்ந்து நான் வரல. சூழலியல் அரசியல் பேசுற ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள நான் வர்றேன்னு தான் நான் வந்தேன். இன விடுதலைக்காக பேசுற ஒரு அரசியல் அமைப்பு, இன விடுதலைக்காக ஈழத்துல இருந்த உறவுகளோட அரசியலை இங்க உயிர் போட வச்சு, இந்த 2 காரணி தான் எனக்கு உள்ள. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து நான் முழுமையாவே உள்ள வந்து நான் வந்து உள் வாங்கிக்கிட்டது தான். வரும்போது உங்களுக்கு தெரியாது தமிழ் தேசியத்தையே உள்வாங்குறீங்க. ஆமா, நான் வந்து ஒரு பெரியாரியவாதிகளோட பின்புலத்திலிருந்து வர்றேன். என்னுடைய வீட்டு பெண்கள் பெரியாரிய எப்படி சொல்றது, பெரியாரியவாதத்தை உள்வாங்கின பெண்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பார்வை. எம்பவர்ட், தே ஆர் எம்பவர்ட். நான் வந்து நாட் இன் த ராங் சென்ஸ் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ராங் சென்ஸில் சொல்ல மாட்டேன். ஒரு அரசியலாக எம்பவர்டான ஒரு பெண் தான் என்னுடைய அம்மம்மா, தீகாவில் இருந்தவங்க. என்னோட அம்மா வந்து ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி. அவங்க தொழில் சார்ந்தும் சரி, அவங்க அப்போவே சின்னதுலேருந்தே, அதாவது எல்லா ஆண் பிள்ளைங்களில் வந்து எப்படி வேணாலும் படிக்கட்டும்னு சொல்லிட்டு பெண் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப தேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கையில் காசு இல்லாத போய் படிக்க வச்சு அம்மா வந்து அந்த மாதிரி வேலைக்கு போனோம். ரொம்ப எம்பவர்டாக இருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்டான இண்டிபெண்டன்ட் விமன். தே நோ தேர் சாய்ஸஸ். அந்த மாதிரி ஒரு பின்புலத்துலேருந்து வந்த ஆள் தான். நான் வந்து பெரியாரை படித்தது கிடையாது. ஆக்சுவலாக அதில் பியூட்டி என்னென்னா, நான் வந்து என்னோட பள்ளி பருவத்தில் நான் நிறைய மேடையேறி பேசியிருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் பேசுவேன். இப்போவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசுவேன். மேடையேறி பேசியிருக்கேன். பாரதியாரை தான் நிறைய பேசியிருக்கேன். பெரியாரை வந்து படித்தோ அவரோட புத்தகங்களை படித்தோலாம் நான் போய் பேசினதில்லை. நான் நிறைய பாரதியார் கவிதைகள் மேடையில் பேசியிருக்கேன். நான் வந்து கல்லூரி நுழையும் பொழுது, என்னுடைய பிடெக் நுழையும் பொழுது தான் வந்து
பெரியார் பற்றின புத்தகங்கள், பெரியாருடைய புத்தகங்கள் அதை வந்து நான் எடுத்து படிக்கிறேன். பெரியார் களஞ்சியம் இருக்கும்ல, அதில் இருக்க சில இந்த கடவுள் மறுப்பு, ஏன்னா வந்து கடவுள், நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட் தான் பேசிக்காக, இன்னைக்கு வரைக்கும் நான் ஏத்திஸ்ட் தான். எனக்கு அதில் எந்த ஐயப்பாடுமே இருந்ததில்லை. ஒரு 7ஆம் கிளாஸ்லேருந்தே வந்து எனக்கு கனெக்டே இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அறிவியல் சார்ந்த துறையில் போகும்போது அது இன்னுமே எனக்கு வந்து வலு பெற்றுட்டே தான் இருந்தது, அந்த ஏத்திசம், கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்போ வந்து இவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கும்பொழுது நான் போயிட்டு படிக்கும் பொழுது எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ஓவர்லாப்பிங் தெரியுது. அப்போ நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அண்ணன் ஏற்றுக்கிட்டு பல விஷயங்களில் வந்து அவருடைய வழிகாட்டுதல் நம்ம பின்பற்றுறோம்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து பெரியார் மேலே ஒரு பெரிய மரியாதை வருது. அதே போல் அந்த காலகட்டத்தில் இவர் பெண்ணியவாத சிந்தனைகளை வந்து பேசியிருக்காரு, பெண்களுக்கான உரிமைக்காக நிறைய எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எனக்கு வருது. இப்போ இந்த கட்சிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் மொழி மீதான ஒரு தாக்கம் வந்து ஏற்படுது. தமிழ் மொழி மேலே எப்போவுமே ஒரு காதல் உண்டு. நான் எப்போவுமே எனக்கு வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் இது ரெண்டோட அவர்ஷன் எனக்கு பள்ளி பருவத்திலேருந்தே இருந்திருக்கு. நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன். எங்கள் அம்மா எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என் ஸ்கூலில் வந்து தமிழில் பேசினா 5 ரூபாய் ஃபைனு, தமிழில் பேசினா 5 ரூபாய் ஃபைனு. வீட்டில் இங்கிலீஷ் பேசினா நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுவோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பேசுவாங்க. என்னோட நெய்பர் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸு, நான் அவங்க கூட தான் சுற்றுவேன் எப்போவுமே. ஸோ முழுமையாக ஆங்கிலத்திலே தான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு போன இடங்களும் வந்து நிறையா வட மாநிலத்தவர்கள் இருந்தது. ஸோ நிறைய ஆங்கிலத்தில் யோசிப்பேன். ஆனால் எனக்கு தமிழ் மீதான பற்று ரொம்ப உண்டு. நான் நிறைய பொயட்ரி படிப்பேன், கவிதைகள் நிறையா படிப்பேன். தமிழ் பாடல்களில் வந்து லிரிக்ஸ் நல்லா இருந்தால் தான் நான் அந்த பாட்டு கேட்பேன். என்னால் வந்து லிரிக்ஸ் நல்லா இல்லாமல் வைப் பண்ணுற பாட்டை என்றைக்குமே கேட்க முடிஞ்சதில்லை. ஏன்னா அந்த மொழியை வந்து நான் வந்து கலப்படம் இல்லாமல் நான் பேசினது கிடையாதே தவிர அந்த மொழி எனக்குள்ளே இருக்குது, அந்த மொழி எனக்குள்ளே இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மொழிக்கு இவ்வளோ இக்கட்டான சூழல் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இங்கே உள்ளே வந்தோன்னே தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் விளக்கும் போது அதில் நிறையா பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அண்ணன் உட்பட. நீங்கள் எல்லாருமே பொதுவாக நீங்கள் எல்லாரும் ஆய்வின் அடிப்படையில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கீங்க. எங்கெல்லாம் வந்து மொழிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, மொழி சார்ந்து போராடினவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வரலாறெல்லாம் பார்க்கும் பொழுது இது எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இவங்களுடைய போராட்டங்கள் மறைக்கப்படுறதும், இவங்களுடைய போராட்டங்கள் அபகரிக்கப்படுறதும், தமிழ் மொழிக்கு தான் இந்த போராட்டம் நடந்தது, தமிழ் நாட்டுக்கு தான் இந்த போராட்டம் நடந்தது, தமிழ் இனத்துக்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் வரலாறுல வந்து நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து டைல்யூட் பண்ணப்பட்டிருக்குல்ல, அது திராவிடியன்னு சொல்லி டைல்யூட் பண்ணப்பட்டிருக்குல்ல. இந்த டெக்கான் பிளாட்டூவில் இருக்க அனைத்து மொழி பேசுகிறவங்களுக்கும் உரிய போராட்டங்கள் தான் இவைன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் டைல்யூட் பண்ணுறாங்கல்ல. இது வந்து என்னால் கோஇன்சிடென்ஸாக பார்க்க முடியல, திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அப்போ பெரியார வழிகாட்டின்னு சொல்லிட்டே வரோம், நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், பெரியார வழிகாட்டின்னு சொல்லிட்டே வரோம். அண்ணன் வந்து தாவேகா மாநாட்டுக்கு அப்புறம் பெரியாரை வந்து உடைக்கிறாரு. கொஞ்சம் முன்னாடியே தொடங்கினாரு, மூக்கையாதேவர் மேடையிலேயே தொடங்கிட்டாரு, உடைக்கிறாரு. உடைக்கும் போது எனக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டு ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் வரும்ல. என்னன்னா இந்த பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு வந்து நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய ஆளுமைகளே, தமிழ் ஆளுமைகளையே எப்போவுமே நான் வந்து உங்கள் கூட நான் கேட்டிருக்கேன், யாராவது ஒரு ஆளுமையை பற்றி பேசும்பொழுது இவங்களோட பெண்ணியம் சார்ந்த சிந்தனை என்னன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ அயோத்திதாச பண்டிதரையாவுடைய எழுத்துக்கள் புத்தகம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, அயோத்திதாசருடைய பெண்ணிய சிந்தனைகள்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த தொகுப்பு. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இன்னொன்று உங்களை ரொம்ப நாளாக படிக்க சொல்லிட்டு இருக்கேன், திருவிக்காவோட பெண்ணின் மகிமை அல்லது இன்னும் ஏதோ ஒரு பேர் போட்டு வரும் அந்த புத்தகத்தை. நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி அதை முழுசா படிக்கல, நானும் அது ஓரளவுக்கு படிச்சுட்டேன், 60-70 விழுக்காடு படிச்சிருக்கேன். அதை படிங்க, சமகாலம் தான் கிட்டத்தட்ட ஈவேராவுக்கும் அவருக்கும் தெரியும் உங்களுக்கு. சரி, அப்ப எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் வருது. என்னன்னா இந்த பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகளுக்கு வந்து இருக்கிற ஒருத்தர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில இதை நம்ம எப்படி அணுக போகிறோம், ஒரு பதட்டம் வருது. எங்கேயோ எதையோ விடுறோம், ஏதாவது தப்பாக பண்ணிடுவோமோ, அது இருக்கும்ல. திராவிட பின்புலத்துலேருந்து வரோம், எல்லாமே இதுதான் கட்டமைச்சு நம்மளை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டம் வருது. பதட்டம் வரும்பொழுது எல்லாருக்கிட்டையும் புலம்பிட்டு இருந்தேன். அந்த டைமில் புலம்பிட்டு நின்று அப்புறம் அண்ணனை சந்திக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, எப்போவுமே வந்து எனக்கு குழப்பம் வரும்பொழுது அண்ணன்கிட்ட போயிட்டு தெளிவு பெறதுக்கு போவேன். இந்த கட்சியில் நிறைய பேருக்கு அது உண்டு, அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும். அப்போ போகும்பொழுது அண்ணன் என்கிட்ட கேட்குறாங்க,
பெரியாரிய சிந்தனைகள்னு சொல்லப்படுறதோ இல்லை பெரியார் வந்து சொன்னாரு நமக்கு பண்ணாருன்னு சொல்லி இவங்க பேசினாலும் அது பெரியாரோட சிந்தனை நீ நினைக்கிறியா? சரி, அதை விடு. அப்படியே அது அவரோட சிந்தனையாக இருந்தால் கூட அது எல்லாம் இந்த மண்ணில் வந்து நிலைநாட்டிட்டாங்களா? முழுமையாக செய்யப்பட்டிருக்கா? சமூக நீதியாக இருக்கட்டும், பெண்ணிய விடுதலையாக இருக்கட்டும், பெண்களுக்கான சமூக நீதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இதாக இருக்கா? இன்னொன்று, இந்த அரசியல் பாதையில் நான் பார்க்கும் பொழுது பெரியாரிய சிந்தனைகளை கொண்டு பெண்களுக்கான பாலியல் சுரண்டல் வந்து அவரை வந்து ஒரு பிம்பமாக முன்னாடி காட்டுறாங்கல்ல, பொதுமக்கள் சாதாரண சனத்துக்கிட்ட நான் சொல்லலை, அவரை வச்சு ஒரு அரசியல் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பின்னுக்கு செய்கிற பாலியல் சுரண்டல்கள் என்னங்கிறது அரசியல் வட்டாரத்துக்குள்ளே எல்லாருக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு முரண் நமக்கு வருது. அப்போ நீங்கள் என்னத்தை போதிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று வருது. அப்போ அண்ணன் கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து நிலைநாட்டப்பட்டுருச்சுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, பாரு ரொம்ப சிம்பிள், தமிழுக்கும் இனத்துக்கும் அதுக்கானவர் அவர் இல்லைங்கிறது உனக்கு தெரியும்ல, தெளிவு. அப்போ அதில் உனக்கு எந்த சிக்கலுமே இல்லை. அப்போ அவருடைய பிற கோட்பாடுகள்னு நான் இவ்வளோ நாள் இவங்க வந்து போதிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை முன்னகர்த்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம பத்தாதா? அவரோட பிம்பத்தை வச்சு தான் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போனோமா? நம்ம அதை தெளிவாக பேசிட்டு இல்லையா? இங்கே தானே நம்ம அரசியல் செய்கிறோம், நம்ம என்ன தத்துவங்கள் முன்ன வைக்கிறோம், அதை களத்திலேயே நம்ம எப்படி இனாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுல தெளிவு இருக்கா? அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸ்லி தெளிவு இருக்கு. ஏற்கனவே நம்ம தலைவர் செஞ்சிருக்காருன்றதையும் அதுதான் அடுத்து அதுதான். அப்போ இவ்வளோ கான்ட்ரவர்சியா, இவ்வளோ தூரம் பொய்களோடு கலந்து இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை வந்து முன்னகர்த்துறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிம்பம் இருக்கே, அந்த பிம்பம் எல்லாத்தையுமே களத்தில் நிறைவேற்றிட்டு இன்னைக்கு இங்கே இல்லாமல் நம்மகிட்ட கை நகர்த்திட்டு போயிருக்காருல்ல, அவர் பத்தாதா? மற்றவங்களாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு ஒரு ஃபுல் ஆன் கிளாரிட்டி வந்து ஓகே, இது அடித்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறனால, நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு பெண் அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், எந்த கோட்பாடுகளிலும் சமூக நீதி கோட்பாடாக இருக்கட்டும், பெண்ணியம் சார்ந்த பெண் சமூக நீதி சார்ந்த கோட்பாடுகளாக இருக்கட்டும், இன மீட்சியாக இருக்கட்டும், மொழி மீட்சியாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை. எங்கேயாவது காம்ப்ரமைஸ் இருந்தால் தான் யோசிக்க வேணும். எங்கேயாவது காம்ப்ரமைஸ் இருக்கும் போது தான் வேற எங்கேயாவது போய் பற்றுதலோடு இருக்கணுமாங்கிறத யோசிக்கணும். இங்கே அதுக்கான இடமோ இதோ தேவைப்படவே இல்லை. இடமோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷனோ தேவைப்படவே இல்லை. ஸோ தட் வே நான் முழுமையான தமிழ் தேசியவாதி இப்போ இத்தனை ஆண்டுகள் பயணிச்சிங்க, இந்த தெளிவெல்லாமும் உங்களுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஏன் நீங்கள் இத்தனை தேர்தல்களில் களத்துக்கு வராமல், சரி 16ல் நீங்கள் இல்லை, சரி 19, 21, 24 வந்திருக்கு, களத்தில் இல்லை, ஏன் 26ல் களத்தில் வரீங்க? நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2018, 19 வரைக்குமே, ஆமாம் 19 காலங்கள் முடிவு வரைக்குமே பயணப்பட்டுட்டு இருந்தேன். அதனால என்னால் வந்து தேர்தல் களத்தில் இருக்க முடியாது. பேக்கெண்ட் தேர்தல் பணிகள் வந்து நிறையா பார்த்துட்ருப்பேன். நிறையா பணிகள் நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு தேர்தலில் என்ன தேவை, வேட்பாளர்களுக்கு இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு நிகழ்வு நடத்துறது, ஒருங்கிணைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்துலேயும் ஈடுபட்டுட்டு இருந்தேன். இது மெயினாக இதனால தான். அப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் முடியும் பொழுது திருப்பி அங்கே தொடரணுமா இல்லை வேறு எங்கேயாவது எனக்கு வந்து அரசு ஆய்வுக்கூடங்களில் போய் வேலை பார்க்குறது தான் என்னோட கனவாக இருந்தது. அப்புறம் நான் யோசிச்சது என்னென்னா, ஏன் நம்மளுடைய ஆய்வுக்கூடத்தையே நம்ம தொடங்க முடியாது? ஏன்னா வந்து இப்போது பெண்களுக்கு மெயினாக வந்து பயோடெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியில் வந்துட்டு பெண்கள் வந்து இந்த தொழில் முனைவோராக ஆக விரும்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறையா சலுகைகள்லாம் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அப்போ டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இங்கே சிப்காட்டில் வந்து கோல்டன் ஜூப்ளி பயோடெக் பார்க் ஃபார் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு இருக்காங்க. அங்கே என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், இன்க்யூபேட் பண்ணிவிட்டு அதோட ஐஐடியிலேருந்து வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் 2021 வந்து எனக்கு வந்து இந்த நிறைய டிகிரிஸ் வாங்குறதுலாம் அது வந்து என்னுடைய திறமையை தீர்மானிக்கிறதுங்கள நான் எப்போவுமே உடன்பட்டதில்லை. ஸோ வந்து எங்கள் அப்பா வந்து பிஹெச்டி டெல்லி ஐஐடி, அவரோட ஒரு இது வந்து நான் முடிக்கணும், டாக்டரேட் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நீ பிஹெச்டி போட்டு முடிச்சு அவன் ஐஐடியில் இருந்தப்பே புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். இது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு நான் அப்படி என் தாட் ப்ராசஸ் வேறையாக இருக்கும், அது வாங்கினா தானா அப்படி இருக்கும் எனக்கு. ஆனால் வந்து இங்கே இந்த சூழலியல் சார்ந்த அரசியல் பேசி ஒரு சுற்றுச்சூழல் பாசையுடைய செயலாளராக பயணப்பட ஆரம்பிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்னை இன்னுமே குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன். குவாலிஃபைனா பொதுமக்கள் பார்வைக்கு நான் என்னை இன்னுமே குவாலிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு டாக்டரேட்டோட போயிட்டு இந்த அரசியலை நான் பேசும்பொழுது அதற்கான பார்வை
ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படும், ரொம்ப நம்பகத்தன்மையோட பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அரசின் பல விஷயங்களில் வந்து நம்மளுடைய தலையீடை நம்ம வந்து ரொம்ப எளிமையாக முன்னகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து 2021 சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னுடைய டாக்டரேட்டுக்கு வந்து பதிவு பண்ணேன். ஸோ அது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. நான் அதில் ஒன்று இருந்தது, எனக்கு முதல் தேர்தல் போட்டியிடும் முன்னர் அதை நான் முடிக்கணும், டாக்டர் வெண்ணிலா தாய்மானன் அப்படின்னு போடணுங்கிறது ஒரு விருப்பம் இருந்தது. பரவாயில்ல, அதனால ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஸோ அது போயிட்டுருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பண்ணி முடிக்கணும். இப்போ ஆர்கே நகரில் போட்டியிடுறீங்க. ஏற்கனவே ஆர்கே நகர் யாரெல்லாம் போட்டிட்டாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. அந்த தொகுதியில் நீங்கள் அது இறங்கணுன்ற முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து வட சென்னை வரலாறை பற்றி நிறைய படிச்சிங்கன்றது எனக்கு தெரியும். வட சென்னை வரலாறை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக வட சென்னை வரலாறு வந்து இப்போ இன்னுமே அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் தேடினேன். நான் வந்து நம்ம 2019 இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு அண்ணன் வந்து வட சென்னையில் திருவொற்றியூரில் நிற்கணும்னு முடிவு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குது. அதாவது ஒரு டாக்ஸிக் டூர்னு சொல்லி போனோம், நச்சுத்தன்மை கொண்ட ஒரு சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன் குரூப்னு சூழலியல் சார்ந்த அமைப்பு இருக்காங்க. நித்யானந்த் ஜெயராமன் அவர்களுடைய அமைப்பு, நிறையா வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ராயபுரம் தொடங்கி இந்த எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு அந்த அடிக்கல் நாட்டி வச்சுருந்தாங்கல்ல, இது அதானி துறைமுக விரிவாக்கத்துக்கு அந்த இடம் வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. அப்போ கூப்பிட்டு போகும்போது எத்தனை நச்சுத்தன்மை கொண்ட ஆலைகள் இந்த பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை உடையை உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை உடை வந்து பழுப்பு நிறத்துக்கு மாறும் அந்த நாளுடைய முடிவில். நீங்களாம் வந்திருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, காரெல்லாம் எப்படி வெள்ளைக்கார் வேற. நான் மேலே வந்து டாட்டாக அந்த ஃபாஸ்பரஸ் வந்து டெபாசிஷன் இருக்கும், மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். அவங்க வந்து அந்த டாக்ஸிக் டூர்னே சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த நேரமும் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த பொல்யூஷன் ஸ்டாக் சிம்னிலேருந்து அந்த கருப்பு புகை வர்றது இதெல்லாமே காட்டுவாங்க. அப்போ ஒரு முறை இவர் நித்யானந்த் ஜெயராமன் அவர்கள் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த பகுதி வந்து சென்னையுடைய பிற பகுதிகளிலிருந்து பிரித்து வைக்கப்பட்ட ஒரு பகுதி. வெள்ளையர்கள் காலகட்டத்தில் வந்து வால் டாக்ஸ்ன்னு அந்த பகுதியை கிராஸ் பண்ணி போகணுன்னா கப்பம் கட்டிட்டு போகிற ஒரு முறை கூட இருந்தது. அது வந்து ஆழமாக அப்போ வந்து இந்த சென்னையுடைய ஒரு டொப்போகிராஃபிக்கல் சிக்கல்கள்ங்கிறது எனக்கு பெருசாக மண்டைக்குள்ளே ஏறின காலகட்டம் கிடையாது. அப்போ இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவும், என்னமோ சிக்கல் இருக்குது, அது நல்லா ஏறிடுச்சு. அந்த டாக்ஸிக் டூர் போயிட்டு வந்து அப்போ அண்ணன் பார்க்குறாங்க, அண்ணனை கூப்பிட்டு போகிறோம், அண்ணன் வந்து பார்க்குறாங்க, அண்ணன் அப்போ தான் இங்கே நிற்கிறேன், இந்த இடத்துல நிற்போம். ஏன்னா ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள 43 ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், நச்சுத்தன்மை கொண்ட மக்கள் குடியிருக்க ஏதுவாக இல்லாத நச்சுத்தன்மை கொண்ட திரவக்கழிவு, கேஷியஸ் வாயுக்கள், அது இல்லாமல் சாண்ட், சாலிட் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வெளியிடக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட ஆலைகள் இத்தனை இருக்குது ஒரு பகுதியில். எதுக்கு இருக்குது? அதுக்கப்புறம் 3 ஆறுகள் போய் சேர்ற கழிமுக பகுதியில் வந்து அனல் மின் நிலையம் இருக்குது, கோல் ஃப்ளை ஆஷ் டெபாசிஷன் பாண்ட் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனே அதில் ரொம்ப இது வந்து நான் வந்து இந்த இடத்துக்கான தீர்வை நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி தான் அண்ணன் திருவொற்றியூரை இப்போ தேர்வு பண்ணாங்க. எனக்கும் அது வந்து ஒரு பெரிய அப்சஷன். அந்த வட சென்னையோட சிக்கலுங்கிறது ஒரு பெரிய அப்சஷன். இப்போ வந்து அந்த திருவொற்றியூரா இல்லை ஆர்கே நகரா, எனக்கு அது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா எனக்கு வந்து அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட எப்படியாவது புரிய வச்சிட முடியும், நிறையா விஷயங்களை என் வழியாக நான் வெளிச்சம் போட்டு காட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. அப்போ ஆர்கே நகர் அண்ணன் வந்து எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப இதாக சொல்லணுன்னா, நம்ம கட்சியில் சில பேர் வந்து கேட்கும் பொழுது, ஏன் ஆர்கே நகர் வேறு ஏதாவது தொகுதி கொடுத்துருக்காங்கல்ல அப்படி இப்படிங்கும் பொழுது கூட அண்ணன் வந்து ஒரு நகைச்சுவையாக சொன்னாங்க, அந்த கொடுங்கையூர் குப்பை மேட்டில் இருக்க குப்பை எல்லாத்தையும் பொறுக்கணுன்னா அது அவ தான் சரி வருவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொன்னார். இது வந்து நாங்கள் பார்த்த நாங்கள் உழைச்சது அந்த இடத்துல வந்து இந்த திட்டங்கள் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று வந்தால் என்ன, அம்மோனியா அந்த விஷவாயு கசிவப்போ அவங்க கூட போய் நின்றுருக்கோம். 3 நாள் மருத்துவ முகாம் நடத்தினோம். அதுக்கப்புறம் CPCL கழிவுக்கு அவங்க கூட போய் நின்றுட்டு இருந்தோம். எல்லா இதுக்கும் போய் நின்றுட்டு இருப்போம். என்ன ஒரு மாதிரி கையாளாகாத நிலை ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அப்போ ஆர்கே நகர்னோடனே சரி, இன்னுமே அந்த கருப்பர் நகர வரலாறு, அதாவது அந்த வால் டாக்ஸ்ன்னு அன்னைக்கு அவர் நித்யானந்த் வால் டாக்ஸ் ரோடுன்னு ஒன்று இருக்கு. ஆமாம்,
ஆனால் அந்த பகுதி இவங்க பெயரிட்டிருக்காங்க. பட் இந்த பகுதி வந்து அதுக்கு இது நார்த்துக்கு தான் போகும், ஃபர்தர் நார்த்து தான் போகும் நம்ம பேச போகிறது. அப்போ சரி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் புத்தகங்கள் தேடி எடுத்தேன். எடுக்கும் பொழுது எனக்கு இந்த வடசென்னை வரலாறு புத்தகம் கிடைக்குது, நிவேதிதா லூயிஸ் அவர்களோட புத்தகம் கிடைக்குது. அப்போ அதில் அவங்க வந்து ஒரு சாப்டரில் வந்து இந்த இதை சொல்கிறாங்க. 1700களின் காலகட்டத்தில் வந்து கருப்பர் நகரம்னு உருவாக்கப்படுது. ஜார்ஜ் கோட்டையை உருவாக்குறாங்க வெள்ளையர்கள். ஜார்ஜ் கோட்டையில் வந்து வெள்ளையர்களுடைய முக்கிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து குடி போகிறாங்க. குடி போகும்பொழுது அவங்களுக்கு சேவகம் செய்ய அடிமைகள் தேவைப்படுது. அப்போ நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணலாங்கும்பொழுது தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இந்த தொழில் சார்ந்த குடிகள் இருப்பாங்கள்ல, தமிழ் குடிகள், அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதற்கு வடக்கு பகுதியில் நார்த்தில் வந்து குடியமர்த்துறாங்க. எப்படின்னா குயவர்கள், மீனவர்கள், வண்ணாறு, முடிதிருத்தம் செய்கிறவங்க, அதாவது அவங்களுக்கு சேவகம் செய்கிற அனைத்து நிலை அடிமைகள், ஈவன் பாலியல் சார்ந்த சேவை புரிய வேண்டிய பெண்களுக்கு கூட. எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டு இப்படி வைக்கிறாங்க. அண்ட் அடிமைகளாக அவங்க கொண்டு வரப்பட்டவங்கிறதுனால கழிவுநீர் வசதி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், குடிநீர் வசதி இல்லாமல் அவங்க எப்படி இவங்க மேலே எப்போவுமே டிபெண்ட்டாக இருப்பாங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து கட்டமைக்கப்படுது. அப்புறம் இந்த ஜார்ஜ் கோட்டையை சுற்றி வந்து ஒரு அகழி கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அகழியை தாண்டி, அதாவது மிருகங்கள் வரக்கூடாது, திருடுறவங்க வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த காலத்தில் இந்த கோட்டைகளை சுற்றி அகழிகள், இங்கே வந்து இந்த மக்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அகழி ஒன்று கட்டப்படுது. அதுக்கப்புறம் அவங்க மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுற இதுவும் வருது. அப்போ அந்த பழைய கருப்பர் நகரம் வந்து இது போரில் வந்து கொஞ்சம் அழிஞ்சிருது. அழியும் பொழுது திருப்பி 1780களில் மீண்டும் அதை மீட்டுருவாக்கம் பண்ணி புதிய கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு 13 ஸ்தூபி, எல்லை ஸ்தூபி வைக்கிறாங்க, வச்சு உருவாக்குறாங்க. அதை நம்ம ட்ராக் பண்ணி போனோம்னா வந்துடும். பழைய வண்ணாரப்பேட்டை காவல் நிலையம் ஒன்று எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு ஸ்தூபி கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 13 ஸ்தூபி, அதில் 6 ஸ்தூபி இப்போ எக்ஸ்கவேஷனில் அங்கங்கே வந்து நம்மளுக்கு தென்பட்டுருக்குங்கிறதுல ஒரு எல்லையை நம்மளால் வந்து நிர்ணயிக்க முடியுது. அப்போ இதுதான் கருப்பர் நகர வரலாறு. எனக்கு எழுந்த கேள்வி என்னென்னா, அடிமைகள் வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி. சரி, அடிமை இந்தியா இன்றைக்கி விடுதலை இந்தியாவாக மாறிடுச்சு, வெள்ளையர்கள் இங்கே இல்லை. இன்னுமே ஏன் அடிமை நகரமாகவே இருக்குது? இன்னுமே ஏன் அந்த மக்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை? எதனால் அந்த இடத்துல 43 நச்சு ஆலைகள் கொண்டு வரப்பட்டது? எதனால் சிட்டியோட தூய்மை பொறியாளர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா நமக்கு தலை சுற்றும். ஏன் இந்த மக்களுக்கும் சொந்த வீடு இல்லை? முக்கால்வாசி மக்களுக்கு ஏன் வந்து நிலப்பட்டா கூட கிடையாது? ஏன் அவங்களுக்கு வந்து கழிவுநீர் வசதி இல்லை? ஏன் அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி இல்லை? ஏன் வந்து இன்னமும் பெருவாரியாக தெருக்களில் வந்து, அதாவது நார்மலாகவே நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் மற்ற பகுதிகளில் வந்தால் கூட ஒரு பெரிய பாஷான ரெசிடென்ஷியல் ஜோன் இருக்கும், அங்கே அவங்க வீட்டில் டேப்பை திறந்தா வரும், தண்ணி வரும். பிற பகுதி அதை சுற்று வட்டார பகுதி இருக்கும், அந்த பகுதிகளில் மக்கள் வந்து தெருக்களுக்கு வந்து குடங்களை வச்சு, பிளாஸ்டிக் குடங்களை வச்சு தண்ணி பிடிப்பாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே பிடிப்பாங்க. ஏங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து வரும். அப்போ பார்க்கும்போது சமூக நீதி சார்ந்த செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்னு விடுதலை இந்தியாவை வந்து மீட்டெடுத்த காங்கிரஸ், அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள், அப்புறம் ஒன்றிய பாஜக, சென்னை வந்து திமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில கோட்டை கிட்ட இருக்கிற ஊர். ஆமா, அவங்க வேணும்னே தான் இந்த இடத்த இப்படியே வச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வை தான் பார்க்க முடியுது. மலிவான வேலையாட்கள் கிடைக்கிறாங்கங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். வளம் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. 3 ஆறு, கொற்றலை, அடையாறு, கூவம், 3 ஆறோட கழிமுக பகுதி எண்ணூரில் இருக்குது. மணலி, தொழிற்பேட்டை அமைக்க ஒரு இது இருக்குது, ஒரு பெரிய பகுதி இருக்குது. வேளாண் பார்க்கக்கூடிய, வேளாண்மை தொழில் பார்க்கக்கூடிய நிலங்கள் இருக்குது. இந்த கொடுங்கியூர் குப்பமேடு இருக்குல்ல, ராதாகிருஷ்ணன் நகரில், அது வந்து புல் பண்ணை. வேளாண்குடி மக்கள் மாடுகளை ஓட்டிட்டு போய் புல்லுமேய விட்ட இடம், மந்தைவெளி. ஆமாம், அது போய் பார்த்துருக்காங்க. புல் வளர்ந்துருக்கு, இந்த இடத்துல குப்பையை கொட்டுவோன்னு சொல்லி. நீ என்ன யோசிச்சிங்க? நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதுதான் அந்த வரலாறு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் எதுக்காக களத்தில் நிற்கிறோங்கிறது தெரியும். எனக்கு அப்சஷன் தான் வடசென்னை, எனக்கு அப்சஷன் தான். உங்களுக்கு செந்தமிழன் ஐயா தெரியும். செந்தமிழன் ஐயா ஒரு முறை சொன்னார், வடசென்னை மக்கள் வந்து கைவிடப்பட்டவர்கள், வடசென்னைக்காக நம்ம போராடுறது வந்து வேஸ்ட்டு, ஏன்னா சூழலியல் சார்ந்து அந்த இடம் வந்து அழிஞ்சு போச்சு,
அதை நம்ம நினைச்சா கூட மீட்டுருவாக்கம் பண்ண முடியாது. நம்ம மீட்டுருவாக்கணும்னா அந்த மக்கள் நம்ம கூட நிற்கணும். அந்த மக்கள் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்களை நிற்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து தினம் தினம் அந்த நாளை ஓட்டுறதுக்கும் 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கும் போராடுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நேரம் இருக்கும். ஒரு புள்ள எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க வீட்டுல பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து வாழ்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இடம் இருக்குமாங்கிறத யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதுக்கான இது இருக்குமே தவிர அது ஒரு லாஸ்ட் காஸ் அப்படிங்கிற மாதிரி. வட சென்னை பற்றி கேட்கும் பொழுது எனக்கு கிடைச்ச பதில் அது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப வலிச்சிச்சு அது கேட்கும் பொழுது. ஆனால் அந்த மாதிரி கைவிட முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு புரியும். இப்போவுமே உடல்நலம் பாதிக்கப்படுறவங்க அந்த பகுதியில் அந்த நச்சாலைகள் இருக்க பகுதிகளில் வந்து ஒரு 45க்கு கீழே நிறைய இறப்புகள் இருக்குது. நிறையா பெண்களுக்கு வந்து கருப்பை சிக்கல்கள் இருக்குது, மூச்சுக்கோளாறு இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, குழந்தைங்களுக்கு தோல் வியாதி இருக்குது, குழந்தைங்களுக்கு வந்து இந்த லங்ஸ் பேஸ்டு டிசீசஸ் இருக்குது. 3 செய்திகள் நான் படித்த வரைக்கும் கூட நுரையீரல் சார்ந்த சிக்கல்கள் சென்னையில், தமிழ்நாட்டிலேயே கூட அதிலும் சென்னையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வட சென்னை பகுதியில். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிக்கல்கள் எல்லாத்துடைய கடைசி இடமாக வரக்கூடிய புற்றுநோயும் அதிகமா இருக்கு. இன்னொன்னு பெண்கள் சார்ந்த சிக்கல்களும் மிக அதிகமாக அந்த பகுதிகளில் இருக்கிறதா பார்க்கணும். இது 3மே கடைசியில் நீங்க சொன்னது இதோட ரிசல்ட் கடைசி இதுவா இடமா என்ன வருதுன்னா 40களில் இறப்பு அப்படிங்கிறது சென்னையில் மிக அதிகமாக இருப்பது வட சென்னை பகுதி. ஸோ அதனால வட சென்னை பகுதியில் இவ்வளோ முழுமையாக புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் மக்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும். அப்போ இந்த இடம் எனக்கான இடம். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தஞ்சாவூர், உங்கள் பகுதிகள் தேவக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த பகுதிகள் உங்களுக்கும் இந்த பகுதிக்குமே தொடர்பு இல்லை. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிற சிக்கல்களை பற்றி இவ்வளோ ஆழமாக ஒரு புரிதலை வளர்த்துக்கிட்டு தான் நீங்கள் களத்துக்கு வரீங்க. இது எந்த புரிதலும் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் பணம் மட்டுமே நோக்கமாக கொண்ட பெரும் முதலைகள் தான் அங்கே திமுக அதிமுகன்னு தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா உட்பட எல்லாரும் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அது. நீங்கள் ஏற்கனவே இன்னொரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தீங்க, மதுசூதனனை பற்றி பேசியிருந்தீங்க. அவரோட அடிப்பொடிகள் தான் இந்த ஆர்கே நகர், இதை சுற்றி இன்னைக்கு எல்லா இடத்தையும் ஆண்டு கொண்டிருக்கும் நபர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொன்னீங்க. தெரியும். இன்னைக்கு அங்க ஜெயக்குமாரா இருக்கட்டும், நம்ம சேகர் பாபுவா இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் மதுசூதனன் எனும் அந்த என்ன சொல்றது ஆலமரத்து கீழே வந்த விழுதுகள் தான். விழுதுகளை வந்து ஜான் எபினேசர் அவர்கள் கூட ஒரு நோபடி தான். இப்படி இருக்காங்க பெரும் முதலைகள். இன்னைக்கும் நீங்க திமுக அதிமுகவை எதிர்ப்பது, அதுவும் வட சென்னையில் எதிர்ப்பது, சென்னையில எதிர்க்கிறதே கஷ்டங்கிற அளவுக்கு தான் அவங்க உருவாக்கி, குறிப்பா திமுக அதுல வந்து நீ எங்களை வட சென்னையில எதிர்த்துருவியா அப்படிங்கிற அளவுக்கு வட சென்னையை வந்து கோட்டையா வச்சுக்கிட்டு, அதுவும் இன்னைக்கு ஒரே ஒரு அன்னைக்காவது நிறைய அரசர்கள் அவங்களுக்குள்ள சண்டைகள், இன்னைக்கு ஒரே அந்த குறுநில மன்னர்கள் வந்து இன்னைக்கு ஒரே மன்னரா மாறி நிற்கிறாரு. அவரை எதிர்த்து அந்த இடத்துல போய் நீங்க வெல்றதுக்கு என்ன யுத்தி வச்சிருக்கீங்க? அவங்களுடைய சிக்கல்களுக்கான தீர்வுகள் தான். இப்போ நான் களத்துக்கு போகும்போது சில சங்கங்கள், அதனுடைய தலைவர்கள், இவங்களை சந்திக்க நேர்ந்தது, கொஞ்சம் மக்களை சந்திக்க நேர்ந்தது. நான் இப்போ வரைக்கும் கள ஆய்வு மாதிரி தான் போயிட்டுருக்கேன். நான் சும்மா போயிட்டு உட்காந்து பேசிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னை பெரிதளவில் என் மண்டைக்குள்ளே ஏறினது என்னென்னா, இவ்வளோ பேர் இருந்தாங்க, இதில் சில பேர் அப்ரோச்சபிளாக இருந்தாங்க, சில பேரை வந்து எங்களால் அப்ரோச் கூட பண்ண முடியாமல் இருந்தது. நாங்கள் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு தீர்வுகள் காண்றோன்னு அவங்க ஏதாவது சொல்லி அவங்க சின்ன அளவில் ஏதாவது செஞ்சால் கூட எங்களுக்கு பத்தாது, எங்கள் சிக்கல்கள் ரொம்ப பெருசு, அந்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வுங்கிறது வேற, அதை இவங்களால கொடுக்க முடியுமானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்களை இத்தனை ஆண்டுகளாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த பெரிய தலைக்கட்டுகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களே இந்த ஒரு ஐயப்பாடோட நம்மளை வந்து நம்மக்கிட்ட வந்து அதை முன்வைக்கும் பொழுது மக்கள்களின் சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் தான் முக்கியமான ஒரு இதாக இருக்க முடியும். கேம்பெயின் என்ன சொல்கிறது, கேம்பெயின் யுத்தியாக இருக்க முடியும், பரப்புரை யுத்தியாக இருக்க முடியும். தீர்வுகளை, அவங்க சிக்கல்களை பற்றி ஓரளவுக்கு பேசணும்ல, தீர்வுகளை நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் முன்வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி சார்? தீர்வுகள் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு ரொம்ப முதன்மையான சிக்கலாக இருக்கிற இந்த பட்டா பிரச்சனை. அந்த பட்டாவை கொடுக்காம ஏன் வச்சுருக்காங்கன்னா, எப்போ வேணாலும் அவங்கள அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடங்களில் கொண்டு போய் வாழ்வாதாரத்தை இழக்க வச்சு அவங்களை எங்கே வேணாலும் கொண்டு போய் வைக்கலாங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. நிறைய ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இருக்க இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பட்டாக்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. அதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உத்தரவாதம் பண்ணி தர முடியும், ஒரு எம்எல்ஏவால் பண்ண முடியாது, என் கண்ட்ரோலில் இருக்குது, நான் அதை வந்து பண்ணி தர்றேன், எனக்கு அதில் எந்த பயசும் கிடையாது.
எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா என்னால் அதை பண்ணி கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். அடுத்தது குடிநீர் சார்ந்த சிக்கல். குடிநீர் சார்ந்த சிக்கல் அவங்களுக்கு ரொம்பவே இருக்குது. நிலத்தடி நீர் அவங்களால பயன்படுத்த முடியல. நிறைய இடங்களில் மெட்ரோ தண்ணியே அவங்க வெளியே போயிட்டு காத்திருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது, நேரத்துக்கு வர மாதிரி இருக்குது. சில இடங்கள் அது இல்லாமல் காசு கொடுத்து லாரி வாட்டர் வாங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல குடிநீர் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இலவசமாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து அதுக்கான தீர்வை வந்து கொண்டு வர முடியும். அதே போல் வெள்ள பாதிப்பு பற்றி சொன்னாங்க. வெள்ள பாதிப்பு அங்கே வந்து பக்கிங்ஹாம் கால்வாய் ஓடுது. 3 ஆறு கலக்கிற அந்த கழிமுக பகுதி வந்து உங்களுக்கு பக்கத்தில் எண்ணூரில் இருக்குது. உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்காமல் ஓடுறதுக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, தண்ணி ஓடுற அந்த டெரைனுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நான் நீங்கள் போனேன் பக்கிங்ஹாம் கால்வாயிலேருந்து ஒரு குடியிருப்பு பகுதி, அதில் வந்து தண்ணி நிறைஞ்சா அந்த குடியிருப்பு பகுதி அந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணி வந்து நிறைஞ்சா பக்கிங்ஹாம் கால்வாய்க்குள்ளே வந்து அது சேரணுங்கிறதுக்கு இப்போ புதுசாக ஒரு கால்வாய் ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த டெரைன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. கால்வாய் இங்கே இருக்குது, குடியிருப்பு பகுதி இங்கே இருக்குது. அந்த டெரைன் வந்து இப்படி அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியுது. என்ன ஆகுதுன்னா இவங்க நினைக்கிறது நடக்கல. இங்க தண்ணி நிரம்பி இங்க போல, இங்க சும்மா தண்ணி வந்தா குடியிருப்பு பகுதிக்குள்ள போசி. அது ரொம்ப முக்கியம். சென்னை மாநகரத்துக்கு இது ரொம்ப முக்கியம். அதாவது ஓஷன் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஓடுற கால்வாய்கள் என்ன நிலையில இருக்கு, ஸோ அந்த ஓஷன் லெவலில் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல பக்கிங்ஹாம் கால்வாய் ஓடுதுன்னா நீங்க டெரைனுடைய அந்த ஸ்லோப்பை ஸ்டடி பண்ணி தான் நீங்க பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்மளால மீட்டுருவாக்கம் பண்ணி கொடுக்க முடியும். பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்படவே இல்லை. அது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபேஷனபிளா தூர்வாடுறாங்க. பக்கிங்ஹாம் கால்வாயோட இந்த 2 ஓரம், இந்த இது அதோட பவுண்டரி இருக்குல்ல, கரைகள் இருக்குல்ல, அங்கே இந்த 2 ஓரத்தில் இருக்க மண்ணை மட்டும் எடுத்து அப்படியே கூச்சி அந்த மண்ணு கூச்சிருக்கு. நடுவில் வந்து நீங்கள் இறங்கி நடந்து போயிடலாம். மண் அப்படியே இருக்குது, தூர்வாரவே படலை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு, குப்பை வந்து அதாவது அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே குப்பைகளை தடுத்து குப்பைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு குப்பைகள் மேலே இதுக்குள்ளே விழாமல் இருக்கிறத தடுத்தாலே ஓரளவுக்கு தண்ணீர் ஓட்டம் வந்து சீராமையும். ஸோ அந்த வெள்ள பாதிப்பை வந்து நம்மளால் ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்று, டாஸ்மாக்கு கஞ்சா புழக்கம் அங்கே ஜாஸ்தி இருக்குது. போர்ட் இருக்கனால கஞ்சா ஒரு காமன் ஃபேக்டராக வந்து நம்மக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அந்த டாஸ்மாக் வந்து அதாவது ஒரு ஸ்ட்ரீட்லலாம் 13 டாஸ்மாக் இருக்கான் ஒரு நெடுஞ்சாலையில், ஒரு சாலையில். ஸோ அப்போ வந்து இது என்னங்கிறத அட்ரஸ் பண்ணணும். இதை முற்றும் முழுதுமாகவே நம்ம வந்து அகற்றிட்டு ரீஹேப், அங்கே உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ரீஹேபாக இருக்கட்டும், அவங்களுக்கான சிறு குறு தொழில் செய்கிறதுக்கான அந்த முதலீடு வழங்குறதா இருக்கட்டும், அவங்கள ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ஸ்கோப் செட்டப் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இது ஒரு தீர்வு இருக்குது. அடுத்தது கொடுங்கையூர் தான் அவங்களோட பெரிய சிக்கல். அந்த 352 ஏக்கர் வந்து அந்த குப்பை கிடங்கு வந்து அந்த ராதாகிருஷ்ணன் நகரையே எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த குப்பை கிடங்குக்கு நிரந்தர தீர்வு நம்மகிட்ட இருக்குது. அங்கே இப்போ ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிருக்க எரிவுலையாக இருக்கட்டும், அதாவது பயன்பாட்டில் இருக்கிற அந்த சிறிய எரிவுலையாக இருக்கட்டும், இந்த வரப்போகிற புதிய எரிவுலையாக இருக்கட்டும், இது 2ஐயும் டீகமிஷன் பண்ணி தான் ஆகணும். அது அங்கே வரக்கூடாது. உள்ளே வந்து டீசென்ட்ரலைஸ்டு இது கழிவு மேலாண்மை திட்டம், சோர்ஸ்லேருந்து செக்ரிகேட் பண்ணி வாங்கணும். அது அவங்களுக்கு புரிய வச்சு தான் ஆகணும். அது வந்து ஒரு 6 மாதம் ஆகும் அந்த மக்களுக்கு புரிய வச்சு. நீங்கள் பிரித்து கொடுங்க, இல்லைனா வந்து அது ஃபைன் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு பிரித்து தான் நம்ம வாங்கணும். பிரித்து வாங்கி அதை நேரடியாக எங்கெங்கே வந்து மறுசுழற்சியோ அப்சைக்ளிங் ப்ராசஸோ உரக்கிடங்கோ எங்கெங்கே போகணுமோ அந்த தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகளை, அதாவது இந்த குப்பை கிடங்குக்கு மேலும் மேலும் குப்பைகள் வந்து சேரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% சென்னையுடைய பிற இடங்களில் உள்ள குப்பைகளும் இங்கு கொண்டு வரப்படுது. அதை கொண்டு வரக்கூடாது. அதுக்கான போராட்டத்தோட முதல் ஸ்டெப்புன்னு ஆரம்பிச்சு தான் ஆகணும். அதை வந்து அதை வந்து இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தால் இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப எளிமை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் அங்கங்கே இருக்கிறோம் அப்படிங்கும்போது, லோக்கலைஸ்டாக இருக்கவங்கும் போது மக்களுடைய குரல் வந்து அவங்களுடைய பிரதிநிதியின் குரலோடு சேர்ந்து ஒலிக்கும். அதுக்கு அதை உள்ளே வராமல் விடுறதுக்கு தடை பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ சட்ட ரீதியாகவும் அரசின் வழியும் நம்ம வந்து அதை செய்வோம். இந்த முறை உறுதியாக நீங்கள் வென்று அண்ணனோடு சேர்ந்து உள்ளே போய் அவர்களின் ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் ஆர்கே நகர் மக்களின் குரலாக நீங்கள் ஒழிக்க என்னுடைய வாழ்த்துகள். முடிந்தா இன்னொரு முறை களத்துல வந்து சந்திப்போம். இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினராக அடுத்த நேர்காணல், இது எரிவுலை எரியும் போது காட்டுறேன் கட்டாயம். இல்லைன்னா அடுத்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக நேர்காணல் எடுப்போம். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.